ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் நியூஸின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகள்: அரசியல் களத்தில் புதிய கட்சியை தொடங்கி கொடியை அறிமுகம் செய்த சசிகலா, எதிரிகள் துரோகிகளை வேறறுக்கும் கட்சியாக அது இருக்கும் என்றும் சசிகலா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவேசமாக பேசியிருக்கிறார். மேலும் அரசியலில் என்னை தனிமைப்படுத்த என்ன தவறு செய்தேன், நான் சங்கரன் மடத்துக்கா போக முடியுமா என்றும் ஓபிஎஸ் அவர்கள் ஆதங்கமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கியர் மாற்றிய சசிகலா, பிரேக் டவுனில் ஓபிஎஸ், சேஃப் சைடில் டிடிவி தினகரன் என்பது போல இன்றைக்கு அரசியல் களம் இருக்கிறது. மேலும் இபிஎஸ் பிடிவாதத்தால் அதிமுக வாக்குகள் சிதறுகிறதா என்பது குறித்தும் இன்றைய விவாத நேர நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிக்க நம்மோடு இணையம் வாயிலாகவும் நேரடியாகவும் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன் அவர்கள், வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள், வணக்கம். வணக்கம். ராகவன் சார், உங்களிடமிருந்து என்னுடைய முதல் கேள்வியை வைக்கிறேன். இன்றைக்கு ஏன்னா இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் எலெக்ஷனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக சசிகலா அம்மையார் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி எந்த விதத்தில் என்ன லாப கணக்கை முன்வைத்து எதனை சரி செய்வதற்காக இந்த புதிய கட்சி, அவர்களுடைய இந்த புதிய முயற்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி நாங்க வலுவாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் தொகுதி பங்கீடு விஷயத்தில் காங்கிரசுடன் அவர்களுக்கு கருத்து மோதல் இருந்து வருவதால் அது இது கொஞ்சம் சிக்கல்லையும் இருக்கு. மறுபுறம் பாஜக அதிமுக கூட்டணி நாங்கள் வலுப்பெற்று இருக்கிறோம் என்று இபிஎஸ் சொல்லி வருகிறார். என்னாலும் இருந்தாலுமே அவரோட ஓரளவுக்கு இந்த அன்புமணி தலைமையினால பாமகவை தவிர வேற எந்த பிரதான கட்சியும் போய் சேர்ந்தா தெரியல. சமீபத்துல அதிமுகவோட கூட்டணி வைக்க காத்திருந்த தேமுதிக கூட தனது நிலையை மாற்றிக்கொண்டு கடைசி கட்டமாக திமுகவில் தொகுதி பங்கீட்டில் இணைத்து கொண்டு விட்டது. ஸோ இப்போ எப்படின்னா இதுக்கு இந்த நிலையில, அதாவது திமுக அதிமுக ரெண்டு நிலையில இப்ப இன்றைய சூழல்ல வரும் தேர்தல் களம் திமுக, பாஜக, அதிமுக கூட்டணி மற்றும் தாவேக என 3 முனை போட்டியை எதிர்நோக்கி உள்ளது. நாம் தமிழர் நீங்க விட்டுட்டீங்களே. நாம் தமிழர் அதை கூட்டணியா சேர்க்க முடியாது. அவர் எப்போதும் தனியா போட்டிடுறாரு, அவ்வளவுதான். அவர் யாருக்கும் போட்டி அல்ல. இப்ப என்ன விஷயம், தாவேகவும் தனித்து தானே இப்போ வரைக்கும் இருக்கு களத்துல. அதனால சொன்னேன் 4 முனை போட்டியாகத்தானே பார்க்க முடியும். இல்ல, அதாவது தாவேக ஒரு புதிய கட்சி. 2 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது. அதன் பின்னால் இப்ப எல்லாருமே திமுக என்ன சொல்றாங்க, எங்க பின்னாடி 2 கோடி வாக்காளர் இருக்காங்கன்னு. அதிமுகவும் அதையே சொல்கிறது. அதே மாதிரி விஜயும் 8 கோடி மக்களும் என்கிட்ட வீட்டுல இருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுல ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்றாரு. இப்போதைய சூழ்நிலையில அவர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். அந்த விதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தையே இந்த தேர்தலில் அவர் தான் முத முன்வைத்தாரு. அதுக்கப்புறம் பாஜக தான் எனக்கு கொள்கை எதிரி, திமுக தான் எனக்கு அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படிங்கிறதும் எடுத்து முன் வச்சிருக்காரு. சோ இந்த சூழ்நிலையில இது மும்மனை போட்டியா தான் ஏத்துக்க முடியும். இந்த பரபரப்பான சூழ்நிலையில இல்லை, ஒரு 8% வாக்கு வங்கி பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை களத்திலே நீங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றது உண்மையிலே வேடிக்கையாக தான் இருக்கு. இல்ல 8% வாக்கு வங்கி அவருக்கு ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா
4% குறைந்து விடும். ஏன்னா இந்த இளைஞர் ஓட்டெல்லாம் இப்ப மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. விஜய் பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்றீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம். கண்டிப்பா அப்படி கூட சொல்லலாம். அதாவது விஜய் வெற்றி என்று முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறது அடுத்த கொஸ்டின். ஆனால் இளைஞர்களை அவரும் ஈர்த்திருக்கிறார் என்ற உண்மையை நம்ம மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு சசிகலா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெயலலிதாவோட 78வது பிறந்த நாள்ல ஒரு கருப்பு சேப்பு வெள்ளை கொடியை காமிச்சு அதுல அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படத்தை வச்சு நான் புதிய கட்சி தொடங்கி விட்டேன், நான் களத்தில் இறங்க போகிறேன் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அது வெளியிட்டது பின்னணி என்னன்னா, நான் பார்த்து முதல்வர் பொறுப்பில் வைத்த ஒருவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிறது அவருடைய நேற்றைய பேச்சரோட முழு குற்றச்சாட்டும். அவர் இவ்வளவு பேச்சு அந்த மாதிரி நான் தான் அதாவது அதிமுக தொடர்ந்து சரிவை சந்திச்சு வருகிறது, அதை மீட்டெடுக்கணும், அதுக்கு சரியான ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வந்தவர் இன்று ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். அது யாருக்கு எதிராக? இபிஎஸ்க்கு எதிராக தொடங்கியிருக்காரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த தேர்தலில் போட்டிட்டு ஜெயிப்பதல்ல அவர் நோக்கம், எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும். ஆனா இதே சசிகலா அம்மையார் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நமக்கு பிரதான எதிரி யாருன்னா டிஎம்கே மட்டும்தான், அப்படி இருக்கும் பொழுது ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவை கட்டமைக்கத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது இல்லை, ஏன் இதை என்னுடைய புரிதலுக்காக கேட்குறேன், இப்பொழுது இவங்க செய்யக்கூடிய இந்த செயல் அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய இந்த வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய அளவுல அமையாதா இவங்களுடைய புதிய கட்சியின் ஆரம்பம்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க அதிமுக கட்சி ரொம்ப பலவீனப்பட்டிருக்கு, அதை மீட்டெடுக்கணும்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனா எங்களுடைய பிரதான எதிரி திமுக தான், இன்னைக்கும் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, திமுக தான் எங்களுடைய எதிரி. ஆனால் தன் கண்ணெதிரே அதிமுக என்ற ஒரு கட்சி செயலிழந்து பலவீனமடைந்து போவதை அவங்க விரும்பல. ஆனா நடக்கிறது என்னன்னா, இபிஎஸ் அதிமுக கையில் எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை, அதாவது தான் சார்ந்துள்ள சமூகத்தினரை எடப்பாடி ஒதுக்கி விட்டதாக சசிகலா கருதுகிறார். அது உண்மைதான், அதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். டிடிவி தினகரன் ஒதுக்கினாங்க, அடுத்து ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினாங்க, இதுக்கெல்லாம் முன்னாடி சசிகலா கட்சியை விட்டு நீக்கினார் அவர். இப்படி இவருடைய வரிசையா எல்லாரையும் நீக்கிட்டு அவர் யாரையும் வச்சு கட்சி நடத்த போறாரு, எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல தொடர்ந்து அவருக்கு தோல்விதான், தோல்வி முகம்தான். இப்ப ஜெயிக்கணும்னா திமுக என்ற மாபெரும் கூட்டணிய அவர் எதிர்கொள்ளணும்னா அது மிகப்பெரிய சவால். சரி, தொடர்ந்து பேசுவோம், இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன், நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு ஒருங்கிணைந்த அண்ணா திமுக மட்டுமே டிஎம்கேவை வீழ்த்துவதற்கான ஒரே வழி அப்படின்னா என்டிஏ கூட்டணி தொடர்ச்சியாக அனைத்து கூட்டணியை வலுவாக்குவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. சமீபத்தில் இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் கூட அவருடைய ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார், பார்க்க முடியும் நம்மளால. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னதான் அவங்க விலக்கிட்டாங்கன்றார், பட் இபிஎஸ் நான் விலக்கல, அவங்களாதான் விலகி போயிட்டாங்கன்றாங்க. உண்மை நிலவரம் என்னவாக இருக்கிறது? முதலிலே இன்றைக்கு மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை செலுத்துகிறேன். உண்மையான ஒரு கம்யூனிசம் இன்றைக்கு சாய்ந்தது. கம்யூனிசம் இனிமே இல்லை, இனிமே இவரோட போயிடுச்சு. நல்லக்கண்ணு அவரோட இந்த கம்யூனிசம் போயிடுச்சு. உண்மையான கம்யூனிசம் இன்றைக்கு சாய்ந்தது. அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நீங்க கேட்ட ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் சுதந்திர போராட்ட தியாகி மற்றும் மிகப்பெரிய ஒரு கம்யூனிசவாதி, கம்யூனிச தலைவர், மூத்த தலைவர்
நம்மிடையே இன்று இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், அதுவும் சேர்த்துக்கணும். அதான் சுதந்திர போராட்ட வீரர் இன்றைக்கு நம்முடன் இல்லை என்பது மிகவும் வருத்தமான செய்தி தான். அந்த வருத்தமான செய்தியை பதிவு செய்தமைக்கு மிகவும் நன்றி. தொடர்ச்சியாக பேசுவோம். அதாவது நீங்க கேக்குறீங்க ஒன்றுபட்ட அதிமுக இப்ப ஒன்னாதாங்க இருக்கு. யார் பிளவு இருக்குன்னாங்க? அதிமுக ஒன்னாதான் இருக்கு. இவங்க எல்லாம் தான் வந்து இது பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு உரிமையே கிடையாது. நேத்திக்கு சசிகலா அம்மையார் வந்து அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. 9 வருஷம் நான் பொறுத்து இருந்தேன் துரோகின்னு. யார் துரோகி? சசிகலா தான் துரோகி. அவங்க தான் துரோகி. அவங்க என்ன துரோகம்? கட்சி ஜெயலலிதாவுடன் இணைந்து பயணித்து எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதிமுக இன்னைக்கு அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இதா இருந்தா அதிமுக இது பண்ணிட்டு இருக்கணும். இவங்க அவங்களுடைய சொந்த லாபத்துக்கோசம் இவ்வளவு முன்னாடி என்ன செய்திருக்கணும்னு சொல்றீங்க? ஏங்க அவங்க வந்து ஆதரிச்சிருக்கணுங்க. உண்மையிலேயே அதிமுக மீது அக்கறை இருந்ததுன்னா ஆதரிச்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் அவங்களால போட்டியிட முடியாது. அவங்களுடைய அந்த சொத்து குவிப்பு உள்ள சிறை சென்று வந்த பின்ன அவங்களால இன்னும் 1 வருஷத்துக்கு அவங்களால போட்டி இருந்து முதல்வராக ஆக முடியாது. அப்படி இருக்கிறப்ப என்னத்துக்கு இது பண்ணுவானு? இது முழுக்க இதுதான் துரோகம். இவங்க துரோகத்தின் இவங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாங்க சசிகலா அம்மையார். 2வது துரோகம். இதாவது இவங்க 1991க்கு முன்னாடி சசிகலாவுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? 91க்கு முன்னாடி அவங்க ஒரு வீடியோ லைப்ரரி வச்சிருந்தாங்க. வீடியோ லைப்ரரி வச்சு அதை மூலியமா அவங்க ஜெயலலிதாவோட நட்புறவாடி இது பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுடைய சொத்து மதிப்பு வரக்கூடிய இதெல்லாம் என்ன வருதுன்னா சமூக வலைதளங்கள் வரக்கூடிய அவங்களுடைய சொத்து மதிப்பு 91க்கு முன்னாடி அவங்க கணவர் அவங்க டிஐபிஆர்ல வேலை செஞ்சிருந்தார், அரசு ஊழியரா. எவ்வளவு வந்திருக்கும் சொத்து மதிப்பு? அன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து போல 1 கோடியை தாண்டாது. இன்றைக்கு அதே சசிகலா அம்மையாருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு? இன்கம் டாக்ஸினால் முடக்கப்பட்ட சொத்துக்கள் ஏறத்தாழ 1600 கோடி ரூபாய். இந்த டிமானிட்டைசேஷன் சமயத்துல அந்த பணத்தை வைத்து சொத்துக்கள் வாங்கினாங்க, பினாமி மூலியமாக சொத்துக்கள் வாங்கினான்னு சொல்லி முடக்கப்பட்ட சொத்துக்கள் 1600 கோடி ரூபாய். அதை தவிர 2000 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு சொத்து இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? துரோகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல அதாவது ஜெயலலிதா அம்மையார அவங்கள்ட்ட அவங்க பெயரை வைத்துக் கொண்டு இந்த மன்னார்குடி குடும்பம் எல்லாம் ஜெயலலிதாவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து அவர் பெயரை வைத்து கொள்ளையடித்த கும்பல். இவங்கெல்லாம் தான் துரோகம் செய்தவர்கள். விவேகானந்தன்ல இருந்து யாருன்னா தெரியுமா? அப்ப 91க்கு முன்னாடி விவேகானந்தனை தெரியுமா? வனிதாமணியை தெரியுமா? சுனிதா ரத்னம் தெரியுமா? ஜெயராமனை தெரியுமா? சசிகலா திவாகரனை தெரியுமா? இவங்கெல்லாம் தான் அவங்க குடும்பம். மொத்தம் இவ்வளவு பேர் அந்த மன்னார்குடி கிளான் அந்த ட்ரீ போட்டீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கு. இவங்க அடிச்சிருக்கிற கொலை இது. இவங்கதான் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது ஜெயலலிதா இருக்கு. இவ்வளவு கொல்ல மீண்டும் வைக்கிறேன். அவங்க 91க்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய சொத்து மதிப்பு 1 கோடிக்குள்ள. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பெயரை வைத்துக் கொண்டு சம்பாதித்த மன்னார்குடி குடும்பம் இன்றைக்கு 2000 கோடி சொத்து. இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறைகளால் முடக்கப்பட்ட சொத்து 1600 கோடி. இவங்க தான் துரோகம் பண்ணிருக்கிறாங்க. உண்மையிலே இவங்க கட்சிக்கு எதுவா இருந்தா இந்த அதிமுக கட்சிக்கு அவங்க ஆதரவு தெரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும். அதை விட்டு நீங்க கட்சி வந்து தனியா ஆரம்பிக்கிறேன். யாரும் மிரட்ட பாக்குறாங்க? இதெல்லாம் ஒரு மிரட்டல். ராகவன் அவர் சொல்லும் பொழுது இபிஎஸ் வந்ததற்கு பிறகாக சசிகலா அவர்கள் சார்ந்த சமூக மக்கள் தவிர்க்கப்படுகிறார்கள் அதிமுக. முற்றிலும் மறுக்கிறார் ராகவன். அவர் பத்திரிகையாளர் செய்தியே சரியில்லை. இபிஎஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அதே சமூகத்தை சேர்ந்தவர். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அதே சமூகத்தை சேர்ந்தவர். நம்முடைய அரங்கிற்கு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடருவோம். முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள், வணக்கம். அதே சமூகத்தை சேர்ந்தவர் ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கார். யார் ஒதுக்கினாங்க? அதே சமூகத்தை சேர்ந்த OS முனியன், அதே சமூகத்தை சேர்ந்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். எப்படி ஜெயலலிதா அந்த எல்லா சமூகத்திற்கும் சரியா அவங்க மதிப்பு கொடுத்து எல்லாரையும் வந்து அரவணைத்து செய்யணும். அது போல செய்து கொடுக்கிறார். அவர் ராகவன் அவருக்கு சரியா புரியல இல்ல, சும்மா அச்சு விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பத்திரிகையாளரே சந்தேகமா இருக்குது. இது போல எல்லாம் விடுறது இல்ல வந்து. 2வது நீங்க சொல்றாங்க எல்லாருமே, நீங்க சொல்றீங்க
அந்த காலத்துல இன்னும் அரசியல் வந்துச்சுன்னா சாணக்கியத்தனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா இவங்க சசிகலா என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க வீடே கிடையாது, சம்பாதித்து அவங்க காலடியில கடவுள் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கு அது போல காலடியில விழாத அடிமைகளா இல்லாத எல்லா தொண்டர்களும் ஜம்முல தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். அந்த இது வரணும் சசிகலா எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. யாரும் அடிமையா இது பண்ண இன்னைக்கு எந்த ஒரு தொண்டனாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அவங்க சர்வ சாதாரண போய் பார்க்க முடியுமா? வேதா இல்லத்துல அங்க யாரும் பார்க்க முடியும். இவங்க இந்த குடும்பம் தான் முன்னாடி எல்லாம் இது பண்ணுச்சு. அவங்கள ஜெயலலிதா அம்மையார், நானே ஒரு பத்திரிகையாளர் ஜெயலலிதா அம்மையார் சந்திக்கணும்னா செக்ரட்டரியேட்ல தான் போய் சந்திக்கணும். வேற எதுலயும் இது தடையா இருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்டவங்க இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் அப்பா விட்டுதுராப்பா, நம்மள விட்டு ஒரு மிகப்பெரிய தொலை போச்சுராப்பா, நம்மள விட்டு சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு உணவோற்றம் பிறந்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து. திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். சகோதரி, இதுல கியர் மாற்றிய சசிகலா, பிரேக் டவுனில் ஓபிஎஸ், சேஃப் சைடில் டிடிவி அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு உள்கட்சி தகராறு வைக்க இன்னைக்கு ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு பேசுறாங்க. இதே திருமதி சசிகலா அவர்களை அம்மா நீங்க இல்லைன்னா காப்பாற்ற முடியாதம்மா, ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அம்மா நீங்க இல்லைன்னா காப்பாற்ற முடியாதம்மா அப்படின்னு கூனி குறுகி வரவேற்றவர்கள்லாம் இவங்க யாருன்னு கேட்டா யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க முதலமைச்சர் பதவியில கேட்கல. இந்த ஆர்வி உதயகுமார் மொட்டை போட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில இருந்து ஊர்வலமா போய், செருப்பு போடாம ஊர்வலமா போய் அம்மா நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா ஆர்வி உதயகுமார். இப்படி அவர்கள் சந்தர்ப்பத்திற்காக வேஷம் போட்டதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய அரசியல் கட்சி இன்றைக்கு அரசியல் கட்சி பொதுத்தளத்தில் விவாதிக்கப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கட்சி பலகீனமாகி இருக்கு. சரி, திருமதி சசிகலா அவர்கள் இன்னைக்கு நேற்றைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சியோ ஒரு அமைப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2000 இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அன்னைக்கு இந்த அம்மா சசிகலா அம்மா திரு டிடிவி தினகரனோடு இணக்கமாக இருந்தார்கள். இன்னைக்கு திரு டிடிவி தினகரனே அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல திருமதி சசிகலா அவர்கள் ஒரு 50 அன்றைக்கு 2021 2024 திரு தினகரன் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை போல நிச்சயமா சொல்றேன், திருமதி சசிகலா அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா எங்க தெற்கு சீமையில மதுரைக்கு தென்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பகுதியான மறவர்குல மக்கள் திருமதி சசிகலா அவர்களை நம்புகிறார்கள். மறவர்குல மக்கள் பெரும்பகுதியானவர்கள் நம்புகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஐயா நல்லக்கண்ண ஐயா மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாம் நினைவஞ்சலி செலுத்துறோம், நீங்களும் செலுத்துறீங்க, நானும் என்னுடைய பங்கை செலுத்திக்கிறேன். அப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் இல்லம்மா. நீங்க அவங்கெல்லாம் தனக்கு கிடைத்த ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் தகைசால் தமிழர் என்ற விருது கொடுத்து அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. அதோட சேர்த்து தன்னுடைய பங்கு 5 லட்சம் 5000 சேர்த்து அரசுக்கே திருப்பி கொடுக்கிற அந்த பெருந்தன்மையானவர்கள் இங்க யாரும் கிடையாது. சசிகலா அம்மா சொத்து என்ன? சரி, அந்த வார்த்தை நீங்க இல்ல, இப்ப புதிதாக அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சி எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு நீங்க அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்க? சகோதரி, சட்டமன்ற தேர்தல்ல ஒரு 2000 ஓட்டு எனக்கு, நான் ஒரு வேட்பாளரா நான் கடந்த காலங்கள்ல போட்டியிட்டவன், அதனால சொல்றேன். 2001 சட்டமன்ற தேர்தலில் நான் ஒரு அரசியல் கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளராக நான் தேர்தலை சந்தித்தவங்கிற முறையில சொல்றேன். ஒரு 2000 ஓட்டு எனக்கு எதிராக போச்சுன்னா எனக்கு 4000 ஓட்டு நஷ்டமாயிரும். மேத்தமெட்டிக்ஸ் அரித்மெட்டிக் இதுதான்.
ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2000 ஓட்டை ஒருத்தர் பிரிக்க முடியும்னு சொன்னா அவங்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். இப்படியே அந்த அம்மாவால நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 50 தொகுதிகள்ல அதிமுக பலகீனப்படும். இதை புரிகிறவங்க புரிஞ்சிருப்பாங்க, அது வேண்டியதில்லை. அதே நேரத்துல திரு இபிஎஸ்க்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியும். நிச்சயமா இது பலகீனமாகவும் சங்கடப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். திரு இபிஎஸ்க்குள்ள நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கடந்த காலங்கள்ல எப்படி எல்லாம் இந்த பதவிக்கு வந்தாரு அப்படின்னு நாங்க கேலியா விமர்சனம் பண்ண விரும்பல. அது பதவிக்கு வர்றவங்க நான் அதுக்குள்ள வரல, அவ்வளவு அநாகரிகமா வரமாட்டேன். அதே நேரத்துல திரு இபிஎஸ்க்கு என்னன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடின்னு கேட்டா, திருமதி சசிகலா அவர்களை சேர்த்தால் தன்னுடைய நிலை, தன்னுடைய இருப்பு காணாம போயிருமோங்கிற பயம் அவருக்கு இருக்கு. அவருக்கு இப்ப என்னன்னு கேட்டா, ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிறத விட இந்த அரசியல் கட்சியை தக்க வச்சுக்கிட முடியுமான்னு பாக்குறாரு, முயற்சி பண்றாரு. அதனால திருமதி சசிகலாவுடைய அந்த அரசியல் இல்ல, அவரே நிரந்தர பொதுச் செயலாளரா இருக்கணும்னு விருப்பப்படுறாரோ ஒருவேளை? அது அப்படித்தான். அரசியல்ல எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே மறுநாள் வருங்கால முதலமைச்சருமாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பதவிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா வருங்கால என்ன நிரந்தர முதலமைச்சருமாங்க, நிரந்தர மந்திரிமாங்க, நிரந்தர தலைவருமாங்க, பொதுச் செயலாளருமாங்க. இது இயல்பு. அது அவரவர் கனவு காணுகிற உரிமை எல்லோருக்குமானது, பொதுவானது. அதுல வரல. நான் இன்னும் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு கேட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணி பலகீனமாக இருக்கிறது. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு பாருங்க. அது உண்மைங்கிற மாதிரி அது அரசியல் காய் நகர்த்தல்கள் அதை நோக்கி போகுது. அது உண்மைங்கிற மாதிரி தெரியுது. அது இன்னும் ஒரு வார காலம் நீங்க பொறுத்தீங்கன்னா இந்த கருணை தொகை 10,000 வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களா? இபிஎஸ் அவர்கள் சொன்னது கருணை தொகையா தான் சொல்லி இருக்காரு. இருந்தாலும் முதல்ல அதாவது இந்த 10,000 20,000 இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லயே இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மக்களுமே கேக்குறாங்கதான். பட் பீகார் எலெக்ஷன்ல அந்த 10,000 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைவதற்குண்டான வழிவகுத்ததை நம்ம பார்த்திருக்க முடிஞ்சது. அதே வகையில இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. இல்ல சகோதரி, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தவிர அதுவே கிடையாது. நீங்க இப்ப மக்கள் எல்லாரும் இந்த 5,000 ரூபாய் திமுக கொடுத்தாங்க. நான் மிக ஆதாரத்தோட சொல்றேன். 5,000 ரூபாய் கொடுத்ததுக்கு திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருவரே சொல்றாரு, அவங்க வீட்டுல 4 ரேஷன் கார்டு இருக்கு, வாங்கினவர் சொல்றாரு, என்னையா சும்மா தேர்தலுக்காக நாடகம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி தீவிரமான திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு. இந்த 5,000 ரூபாய் கொடுத்தது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் தங்கச்சி. அதாவது நான் ஒரு தவறான தகவலை சொன்னால் நீங்க அந்த பிரேக்குக்குள்ள நீங்க அந்த தகவல் சரியா தப்பான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட முடியும். ஏன்னா கூகுள் அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனி மக்களை யாரும் பெரிய அளவுல ஏமாற்றி மடைமாற்றம் செய்து முடியும்னு எனக்கு தோணல. அதனால இன்னொரு செய்தியோட முடிச்சிடுறேன். இந்த அதிமுக அணியே பலகீனப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணி பலகீனப்படும் நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி வெறும் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சி வாக்கை 2024 18% உயர்த்திய பெருமைக்குரியவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் இன்றைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார். அது ஒரு பலகீனம். அது ஒரு 3-4% வாக்குகளை கண்டிப்பா பிரிக்கத்தான் செய்யும். திருமதி சசிகலா அவர்கள் ஒரு 2% வாக்குகளை பிரித்தால் அது ஒரு பெரிய அளவுல அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கத்தான் செய்யும். அத போக முதல்ல ஐயா ராகவன் அவர்கள் சொன்ன மாதிரி 3 முனை போட்டி தான் சொன்னாங்கல்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு திமுக தலைமையிலான ஒரு அணி, வலுவான அணி, அதிமுகவில் இருக்கிற ஒரு அணி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து அந்த இளைஞர்கள் கூட்டம் அவரை மொய்த்து கொண்டிருக்கிற ஒரு அணி, எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு அணி. திரு சீமான் அவர்களை தவிர்க்க முடியாதவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்ப 8% 9% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் நாளைக்கு ஒருவேளை 10% வாக்குகள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். 1991 1991
மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அதிமுக கூட்டணி. 96ல திமுக 2 இடம் தான் 91ல ஜெயிச்சது. 96ல அதே அதிமுக அந்த கட்சியினுடைய தலைவரே மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 2 தொகுதியில தோத்தாங்க. அப்போ பெரிய வெற்றியை பெற்ற திமுக 2001ல தோக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அந்த கட்சிகளுக்கு போடுகிற வாக்குகளை அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒண்ணு. இன்னொன்னு, மொத்த வாக்காளர் தொடர்ந்து பேசுவோம். ஒரு செய்தியோட முடிச்ச ஒரு செய்தி தயவு செய்து. அதாவது மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 5,70,000 5,70,00,000 வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இதுல 30% தான் எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்து. மற்றவங்க எல்லாம் கட்சி சாராதவர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள். அவர்களை கவர்றதுக்கு என்ன திட்டம் இருக்குங்கிறது தான் முக்கியம். அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது தான் இதுல முக்கியம். அதனால திருமதி சசிகலா அவர்களுடைய அரசியல் நகர்வு, திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நகர்வு, இது நிச்சயமாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள், நீங்க சொல்லுங்க. சசிகலா அவர்களின் புதிய கட்சி, அவர்களுடைய வரவு, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் தனித்து வேறொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது அதிமுகவை பலவீனப்படுத்துமா? வாக்குகள் சிதறி போவதற்குண்டான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இது வந்து கண்கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது அந்த அம்மா, சசிகலா அம்மா. இது எப்போ பண்ணியிருக்கணும்னா, சிறைச்சாலையிலேருந்து வந்தாங்களே, பரப்படாக்கான சிறைச்சாலையிலேருந்து வந்த போது இந்த இயக்கத்தை, இந்த களத்தை தனி கட்சி ஆரம்பித்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கியிருந்தான்னு வச்சு அன்றைக்கி அவங்களுக்கு பலம் இருந்தது. இன்றைக்கி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை. ஏன்னா எல்லாரும் இவங்க வருவாங்க களத்தில் இறங்குவாங்கன்னு நினச்சி நான் உள்பட கடைசி வரைக்கும் களம் காணல. நேற்று கூட கட்சி பேரை சொல்லலை, கொடியை மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏதாவது அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடணும். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றின போதும் வந்து தனி கட்சி துவங்கினார். அந்த கட்சியை போய் உரிமை கொண்டாடுறாங்க. திரு தினகரன் அவர்கள் அமமுக என்ற ஒரு கட்சி தொடங்கி இந்த அதிமுகவின் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு தான் ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. அப்ப 2 பேரும் ஒரு நல்ல ராப்போல இருந்தாங்க இல்லையா? இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏல சேர்ந்துட்டாரு. ஒரே ஒரு விஷயங்க, அங்க வந்து அவரோட தாய் மாமா சசிகலா அம்மாவுடைய தம்பி இருக்காரு, திவாகர் சார், பாஸ்ன்ற திவாகர். அவருக்கும் டிடிவி தினகரன் சாருக்கும் 7ஆம் பொருத்தம். புரியுதுங்களா? அவர் இருக்கிற இடத்துல டிடிவி சார் இருக்க மாட்டார், டிடிவி இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். இப்போ வந்து பாய்ஸ் கார்டன்லேயே அவர் குடியேறிட்டார். யார்? தாய் மாமன் வந்து திவாகர் சார். அதனால டிடிவி சார் வந்து ஒரு காலமும் இனிமேல் வந்து இவங்களை எடப்பாடி அண்ணனே சேர்த்துக்குன்னு சொன்னா கூட டிடிவி சார் வந்து அவங்க சின்னமாக சேர்த்துக்குன்னு சொல்ல முட்டுக்கடை போடுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே பிரேக்குன்னு எடப்பாடி கூட பிரேக்காக தெரியல எனக்கு. அவரோட ஃபஸ்ட்டு கண்டிஷன், டிடிவி சாரோட கண்டிஷன் தொகுதி, எம்பி இதெல்லாம் முக்கியம் இல்லை, இவங்களை சைட் பண்ணணும். புரியுதுங்களா? அவருடைய கோபம் நியாயமானது கூட. கஷ்டப்பட்டு கட்சி நடத்தினார். இந்த அம்மா சிறைச்சாலையில் இருக்கும்போது 2017லேருந்து எடப்பாடி கூட இருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி ஒரு கைட்டி விட்டு திகார் சிறையில் போயிருந்தார். ரெட்டைலைக்கு பணம் கொடுத்த மேட்டரில் பட்டி தொட்டிலாம் போய் கட்சி வளர்த்து தெருவாக போய் கொடியேற்றி எல்லாம் பண்ணி வந்து எல்லாம் கேண்டிடேட், நான் இந்த தொகுதியோட கேண்டிடேட் 1000 தொகுதிக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சப்போ வந்தோடனே திவாகர் பேச்சை கேட்டுட்டு, இல்லை யாரோ டெல்லியிலேருந்து கொடுத்த அழுத்தத்தை கேட்டுட்டு அமமுக வேட்பாளர் நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன். என்ன சொன்னாங்க? அரசியலை விட்டு விலகிறேன். பெரிய குண்டை எங்கள் தலைமையிலலாம் போட்டாங்க. அதுலேருந்து அவரால் எழுந்துக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் அப்புறம் சுதாச்சாரி திரும்ப கேம்பெயின் போனார், வந்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டி தொட்டிலாம் இன்னைக்கு வந்து நீங்கள் வைத்தியநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு சசிகலா அம்மையாரை வந்து இவர் இபிஎஸ் ஏற்றுக்கிட்டாலும் அவர் டிடிவி தினகரன் ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது குறித்து? அதுதான் அப்படி தொடங்கி பட்டி தொட்டிலாம் போய் இந்த கட்சியை வந்து கீழ்மட்டத்தில் ரொம்ப வலுப்பட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்கு கிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வச்சுருந்தார். யார்? டிடிவி சார். தென்மண்டலம், டெல்டா எல்லாம் 40,000 50,000 ஓட்டு எல்லாமே வாங்கணும். 2021 நாங்கள் சொல்கிறேன். அதுதான் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இவர் சொன்னார். யார்? நம்ம எச் ராஜா சார். போன தேர்தலில் அமித்ஷா பேச்சை கேட்டுட்டு இப்போ கேட்ட மாதிரி அப்போ கேட்டுருந்தாருன்னா எடப்பாடியை வந்து தொடர்ந்து முதலமைச்சராக தொடர்ந்துருப்பார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருப்பார். வீண் பிடிவாதம், ஈகோ, அதெல்லாம் நானே ஜெயிச்சிருன்னு ஒரு தப்பான ஒரு சர்வே ரிப்போர்ட். லீலா பேலஸ் ஹோட்டலில் விடிய 4:30 மணி 12 மணி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அவருடைய தனி விமானத்தை தள்ளி போட்டு
4:30 மணி வரைக்கும் முயற்சி பண்ணார். டிடிவி சார் 50 கேட்டு 40 கேட்டு 30 கேட்டு 20 கேட்டு 13 சீட்டு கொடுத்தா கூட போதுன்னாரு. அவர் 10 கொடுத்துருந்தா கூட அன்றைக்கி இருந்த செல்வாக்கு வாங்கியிருப்பார். ஆனால் ஒரு அசைக்க முடியாத ஒரு 135 இடத்துல அண்ணன் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருப்பார். அசைக்க முடியாத முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா அந்த அவர் வந்து கட்சி நடத்த தான் தெரியலையே தவிர அந்த 4 ஆண்டு காலம் நல்ல முதலமைச்சராக இருந்தார். நல்ல கட்சி தலைவரானா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நல்ல முதலமைச்சர். அவர் டேபிளில் ஃபைல் தேங்காது அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி பண்ணார். தீர்க்கதரிசி அண்ணன் சொன்னார், மன்னார்குடி மாஃபியா கும்பல்லாம் வந்து அதாவது அதில் சிலது நான் ஏற்றுக்க முடியும். ஆனால் 90% அந்த கும்பல் இல்லைன்னா அந்த கூட்டம் இல்லைன்னா அம்மாவாலேயே கலைஞரை ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த குடும்பம் இருந்ததுனால தான் சிலது அதுலேயும் மைனஸ் இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த பக்கம் உழைச்சி கொடி கட்டி அதை கட்டி மேலே வழிச்சு வருவோம். அந்த கும்பலை பிடிச்சின்னு ஒருத்தர் நேராக பைபாஸ் ரோட்டில் வந்துடுவான், போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுவான். உழைச்சவனுக்கு அங்கே மரியாதை இருக்காது. ஒரு உதாரணம், தம்பி தவிர உழைக்கவே மாட்டான். கேபி முன்சாமி வந்து நல்லா உழைப்பார், அங்கே உழைப்பாளி. ஆனால் தம்பி தவிர சீட்டு வாங்கிட்டு வருவார். இவரை தூக்கி இடம் மாற்றி அடிப்பாங்க சின்னம்மா. இந்த தவறெல்லாம் கடந்த காலத்தில் அவங்க பண்ணாங்க. உழைச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம இவங்க குடும்ப உறுப்பினர் சிபாரிசுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. யாரு? சசிகலா. ஆமாம், அதனுடைய பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் அந்த அம்மாவோட ஆதரவாளராக தான் வந்திருக்கிறேன். இருந்தால் கூட அந்த வேதனையும் எதிர்த்து சொல்கிறேன். அதனால ஒரு பெரிய அதாவது உழைப்பாளி குரூப் இருக்கான்ல, உண்மை உழைப்பு உயர்வுன்னு நம்புறேன் அந்த கட்சியில், அவன்லாம் பாதிச்சான். புறவாசல் வழியாக இவங்க குடும்பத்தை பிடிச்சி அண்ணன் சொன்ன மாதிரி மன்னார்குடி மாஃபியா குரூப்லாம் வந்து அந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் இல்லைன்னா அம்மா என்றைக்கோ அரசியலை விட்டு ராஜினாமாலாம் பண்ணிட்டு ஓடி இருப்பாங்க. யார்? புரட்சி தலைவி அம்மா. அந்த கும்பல் இருந்ததுனால பலமும் அவங்க தான். அந்த கும்பலால் தான் பலவீனமாக 96ல் தோற்றதுக்கு காரணம் சுதாகரன் கல்யாணம் மேட்ரு தான். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது. சுதாகரன் அம்மா சுயகார புத்திரனா சிவாஜி கணேசன் வந்து என்ன சொன்னார், எதுக்கு தத்து எடுத்தாருன்னு சொல்கிறேன் கேளுங்க. அம்மா ஒன்றும் சும்மா எடுக்கல. அந்த சாந்தி சிவாஜியோட மகளோட பேத்தி இருந்தாங்க இல்லையா, அவங்க பொண்ணை வந்து அம்மா வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட? ஃபஸ்ட்டு சின்னம்மா கேட்டது தரமாட்டேன்ட்டாங்க சுதாகருக்கு. அப்புறம் அம்மாவே ஃபோன் பண்ணி, முதலமைச்சரே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. யார்கிட்ட? சிவாஜி கணேசன் சார்கிட்ட, நடிகர் சிவாஜி கணேசன். அப்போ கேட்கும்போது, ஜெயா நீ அவங்களுக்கு அசலாம் பேசாத, உன் பையனை இருந்தால் சொல்லி நான் தரேன் இப்போ கூட அப்படின்னாரு. ஒரு வினாடி கூட அம்மா வந்து தாமதிக்கிறாது. என் பையனை நான் தத்து எடுத்துக்கிறேன், என் சொத்து பொத்துக்கு எல்லாம் ஒரே வாரிசு சுதாகரன், வேறு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் வராது. அம்மா அடுத்த நிமிஷமே தத்து எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது கூடயே சுவிகார புத்திரனா சின்னம்மாக்கும் வாரிசு கிடையாது இல்லையா, நடராஜ சாரன் சின்னம்மாவும் அதே தேதியில் டிடிவி தினகரன் சாரை எடுத்தாங்க. கட்சியில் டிடிவி தினகரன் சார் நடராஜன் சாரை மதிக்கலை, சின்னம்மா மதிக்கலை. அப்போ ஒரு நடராஜ சார் என்கிட்ட சொல்லுவார், ஏன்னா எனக்கு என் தம்பி பசங்க இருக்காங்க, என் தங்கச்சி பொண்ணு பசங்க இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு சசி ஆசைப்படுதுன்னு சொல்லி நான் எடுத்தேன். என் போனையும் பட்டுன்னு வைக்கிறான். உடனே டிடிவி சார்கிட்ட போவேன். ஏன் அப்படி சித்தப்பா போனலாம் பெசன் நகரில் அவர் அந்த லாஸ்ட்டில் இருப்பார், வேளாங்கண்ணி கோயில்கிட்ட. இவர் கருப்பங்காட்டில் இந்த பக்கம் இருப்பார். இங்கேருந்து ஓடுறது, இங்கேருந்து இவர் வீட்டுக்கு வேலை எடுத்து இதான் வேலை. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா, ஆமாண்டா இவர் வேறு வேலை கிடையாது, எடுத்த உடனே எந்தாவது ஒரு ஃபோனில் வருவார். அது அளவுன்னு சொன்னார்னா அந்த பாப்பாத்திக்கு ஜெயலலிதா அம்மாவை பாப்பாத்தின்னு ஒருமையில் சொன்னார். யார்? இன்றைக்கி எல்லாம் அம்மா கும்மான்றாங்களே டிடிவி சார், அன்றைக்கி இந்த பாப்பாத்திக்கு துரோகம் பண்ணுறதை தவிர இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அந்த நடராஜனுக்கு அப்படின்னு அவன் சித்தம்மனுக்கு. அப்போனா எவ்வளோ தூரம் அம்மா வந்து வெளியில் அனுப்புறது ஒரு சில விஷயம் நடந்திருக்கு, துரோகம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நம்ம அம்மா அம்மா அம்மான்னு அந்த குடும்பம் சொல்கிறது இல்லை. அந்த குடும்பத்தினால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து அதிமுக சூசைட் பண்ணியிருக்கிறான். அழகு திருநாக்கர்ஸ்லாம் ஒருத்தர் இருந்தார், மந்திரியாக இருந்தார். அதெல்லாம் உங்களுக்குலாம் நினைவு இருக்குமா? நினைவு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தஞ்சாவூரில் அவங்களாம் வந்து இல்ல உட்கட்சி விவகாரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒருங்கிணைந்த அதிமுக மட்டுமே வெற்றி உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கு யார் பொறுப்புனா தரம் வாய்ந்த ஒரு தலைவரை கூவத்தூர்ல தியாகத்தலைவி சின்னம்மா இன்னைக்கு தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால்தான் மூத்த தலைவர் ஐயா பண்டுட்டியார் நேற்று போய் அவருக்கு வயசு 90 ஆகுது, புதுசாக இப்போ போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்னையும் தான் வந்து வீட்டாண்ட அழைச்சி போனார், வாடா கார்லன்னு சொல்லி. அந்த கட்சி ஆரம்பிக்கிற விழாக்கு நான் போயிட்டு வந்தேன். சரி, பக்கத்துல உட்கார்ந்துருப்போம் பாருங்க மஞ்சள் சொக்க. அதனால நான் போனதுக்கு கட்சியில் சேரத்துக்கு போல, அவர் கூட ஒரு வயதானவர் தனியாக போகிற கீழே வந்துடக்கூடாது. அதான் போனேன், அவரோட இருந்தேன்.
வந்தேன். ஆனால் இதெல்லாம் இதனுடைய தாக்கம். அவர் அண்ணா பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து. அப்புறம் அண்ணாவோட வீட்டுக்கு போனோம், காஞ்சிபுரம் போயிட்டு அவரோட வீட்டுக்கு போனோம். அவர் கூட அவர் பேரறிஞர் அண்ணா கூட சாப்பிட்ட இடத்தெல்லாம் காமிச்சார். யார்? அண்ணன் பண்டுட்டியார். இப்படிப்பட்டவர்கள்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுறேன். இவ்வளோ பேரை பற்றி சொல்கிறீங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுமே வந்து நிறைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அமித்ஷா மூலமாக 2 முறை நாங்கள் சொல்லியுமே கூட என்டிஏ கூட்டணிக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியும் கூட அமித்ஷா பேச்சை கூட அவங்க கேட்கல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓபிஎஸ் அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, சத்தியவான் கிடையாது. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் போய் மாமன்றத்தில் சட்டமன்றம் வரலாற்று பதிவு பெற்ற ஒரு இடம். அங்கே போய் அம்மாவோட ஆட்சியும் புரட்சித் தலைவரோட ஆட்சியும் ஆசையும் யாருக்கு இருக்கு? தளபதி ஸ்டாலினுக்கு இருக்குது. மீண்டும் தளபதி ஸ்டாலின் முதல்வர் அவர் சொல்லலாமா? அவர் மேலே கொஞ்சம் நெஞ்சம் எவ்வளோ அவருக்கோசம் இந்த டிபேட்டில் இந்த இதெல்லாம் சண்டை போட்டுருக்காரு. அண்ணா கிட்ட ஒரு சண்டை போட்டுருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு முறையும் ஓபிஎஸ் தான் அவருக்கு மாற்றாக நியமித்து விட்டு சென்று ஒரு விஷயமா 2 முறை அவர் மாற்றா அம்மா ஜெயலலிதா அம்மா 2 முறை பண்ணாங்க. நீங்க எல்லாரும் 3 முறை ஜெயலலிதா அம்மான்றீங்க, தப்பு. இல்ல 2 முறை பண்ணாங்க. 3வது முறை தியாகத்தலைவி சின்னம்மா பண்ணாங்க. அதுவும் நடராஜன் சார் சொல்லி தான் பண்ணாங்க, சின்னம்மா வீட்டுக்காரு. அவர் இறக்காம அவரை வந்து கீழே இறக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு டிடிவி சாரும் சின்னம்மாவும் செய்த இதனாலதான் இன்னைக்கு கட்சி பிளவில் இருக்கு. ஒரு சில விஷயத்துக்கு பொது வழியில் என்னால் சொல்ல முடியல. ஆனால் மனசுக்குள்ள இவ்வளோ தூரம் வருது. ஒரு சில இவங்க சொந்த சுயலாபத்துக்கோசம், யாரு? தியாகத்தலைவியோட சொந்த சுயலாபத்துக்கோசம், டிடிவி சாரோட சுயநலத்துக்கோசம் ஓபிஎஸ் அன்னைக்கு பதவி இறக்கம் செய்தாங்க. இந்த அம்மா பொதுச் செயலாளர் இருந்த வரைக்கும் கரெக்டு. முதலமைச்சர் பதவிக்கு இந்த அம்மா ஆசைப்பட்டிருக்க கூடாது. ஆசைப்பட்டாமல் இருந்திருந்தாலும் முதலமைச்சர் சிறைக்கு சென்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து நேற்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவங்க வந்து ஒரு அரசு அதிகாரி கிடையாது, கவுன்சிலராக இருந்ததில்லை, எம்எல்ஏவாக இருந்ததில்லை. இவங்க மேலே எப்படி ஒரு சொத்து குழப்பு வரும்? புரியுதுங்களா? வராது. ஆனால் அதில் வந்து என்ன சேர்க்குறாங்கன்னா 120B இப்போ தான் இது, அதாவது கூட்டு சதியில் சேர்க்குறாங்க. இவங்கள நேரடியாக சேர்க்காம கூட்டு சதியில் வந்து சேர்க்குறாங்க. ஏன்னா இந்த அம்மாவோட பேக்ரவுண்டு கலைஞர் 1996 இந்த இதை சேர்க்குறாரு. மொத்தம் 13 கேஸ் போடுறாங்க. எவ்வளோ? 13 கேஸில் 12 கேஸில் ஜோதி வக்கீல் இருந்தார். யாரு? அட்வொகேட் ஜோதி, மூத்த வழக்கறிஞர், எங்கள் ஊர் ஆற்காடை சேர்ந்தவர். அவர் எல்லா கேஸையும் வெற்றி பெற்று தராரு. அதில் ஒரு கேஸில் என்ன பண்ணுறாரு, டிடிவியை வந்து கேஸ் அம்மாவுக்கு நெருக்க சொத்து குவிப்பு வழக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, கொடநாட்டில் அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, டிடிவி ஜோதி என்ன போய் சொல்கிறாரு, இவர் சிங்கப்பூரில் இந்த கேஸ் இருந்தது, இந்த அதாவது வெல்த் கேஸ் இருந்தது இவர் மேலே, அந்த அந்நிய செலவாணி மோசடி கேஸ் இருக்கும்போது சிங்கப்பூர் கேஸோடு இதை லிங்க் பண்ணோமா, இந்த கேஸ் சிங்கப்பூர்லேருந்து சாட்சி வர வைக்கிறதுலாம் கஷ்டம், திமுகவால முடியாது அது, அதனால் இதை லிங்க் பண்ணிடலான்னு போய் ஒரு ஐடியாவை யார் கொடுக்குறாரு, ஜோதி வந்து. அது கரெக்டான ஐடியா தான். டிடிவி சார் அவரோட வக்கீல் வந்து சிரமதினா என்னமோ அப்போ அவர் வந்து டிடிவி சார் இந்த தகவலை சொல்லி பெட்டிஷன் போடுறாரு இப்போ ஜோதி. அதனால் இவர் போய் கண்ணாமணன்னு மிரட்டுறாரு. யாரை? என்ன ஏன்னா இதில் தூக்கிட்டு வந்து இந்த வழக்கில் சேர்க்குறீங்க, நான் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறேன் இந்த வழக்கு. அப்போ அம்மா கேட்குறேன், நான் என்னோட நீ வந்து நான் வெளியில் வர்றது உனக்கு முக்கியம் இல்லை கேஸ்லேருந்து, ஆனால் உன்னை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு டிடிவியை ஃபஸ்ட்டு வாரம் கட்டினது அம்மா எங்கடான்னா. அப்போ அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க. அப்போ டிடிவி வந்து கையை காட்டுறாரு, எங்கள் கொடநாட்டில் அம்மா கண்ணாடியில் தெரியுது, டோரை திறக்கும்போது உன்னை தொலைச்சிடுன்றாரு பாருங்க, இப்படி காட்டினார் பாருங்க. இந்த அம்மா பார்த்துட்டாங்க. அம்மாட்ட ஒரு நல்ல பழக்கம், ரொம்ப நல்ல பழக்கம். டிடிவியும் ஓடிச்சிட்டாங்க, ஜோதியும் ஓடிச்சிட்டாங்க. ஜோதி இருந்திருந்தாருண்ணா கிரிமினல் லாயர். ஜோதி நீ நம்பர் 1 தமிழ்நாட்டில் கிரிமினல் லாயர்ல. கேஎஸ் தினகரனுக்கு அப்புறம் அவர் தான். அவர் இருந்தாலும் இந்த கேஸில் வந்து அவங்க உள்ளே போயிருப்பாங்க. அது அவுட் ஆஃப் டாபிக் வரல, உள்ள டாபிக் உள்ள வரேன். என்னுடைய இது. அப்புறம் அண்ணன் இபிஎஸ் வந்து அவங்க சொன்னது ஆதங்கத்தை சொன்னது போல நீங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஆதங்கத்தை, என்னுடைய ஆதங்களை ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டை ஆதங்கம். இந்த கட்சி வந்து இப்படி நம்ம கண்ணு இருக்கா இல்ல சுருக்கமா சொல்றேன். இந்த அம்மா வந்து சிறைக்கு போகும்போது செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னா, பணம் இல்லை செங்கோட்டையன்கிட்ட, எம்எல்ஏங்கள்லாம் விலைக்கு வாங்க முடியாது, ஓடி போயிடுவான். அன்னைக்கு 5 கோடி பணம் தரணும். யாருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர் 5 கோடி தரணும் தான் எடப்பாடியை சாய்ஸ் பண்ணாங்க. இல்லைன்னா செங்கோட்டையனை சாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து பிடபிள்யூ மந்திரி. யார்? எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை மந்திரி. இவர் கையில் பணம் இருக்கு. எங்க செங்கோட்டை அண்ணங்கிட்ட மந்திரியா இல்லை. அப்போ அம்மா மந்திரி பீஸை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அவரால் பணத்துக்கு இவங்க கையில் இல்லாத பணமா? சின்னம்மா நான் பார்த்துக்கிறேன், அந்த பணத்தை நான் செலவு பண்ணுறேன்,
நீங்கள் யாரும் அப்போ இல்லாத ஆட்சி நடத்துங்க. அம்மாவோட பணம் இது, உங்கள் பணம் இல்லை. அன்னைக்கு 750 கோடி எவ்வளோ? 750 கோடி. இந்த 78 நாள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க இல்லையா, என் மேலே கேஸ் கூட போட்டுவிட்டாங்க எடப்பாடி, இல்லை சின்னம்மா கூட போட்டோம். 750 கோடி பணத்தை சின்னம்மா சொல்லி டிடிவி சார்கிட்ட கொடுக்குறாங்க. யார்கிட்ட? கை மாறுது சின்னம்மா குடும்பத்துக்கு. பார்ட்டி ஃபண்டு தான். இந்த கலெக்ஷன் பண்ணுறாங்களா 5% 10, இப்போலாம் 13% கலெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ 20% கூட தாண்டிச்சு திமுக ஆட்சியில். அதுக்கிட்ட வரல. அந்த 750 கோடி பணம் கொடுத்த உடனே இவங்க ஸ்டண்ட் ஆகிட்டாங்க. ஆஹா, எடப்பாடி வந்து கரெக்டாக கொடுத்துருவாரு. என்னது, ஓபிஎஸ் வந்து இவ்வளோ காசு கொடுக்கலையே. முதலமைச்சர் நம்ம 3 முறை இந்த ஓபிஎஸ் 1 முறை கொடுக்கல. ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ணுற பொறுப்பு தான் வந்து, இது வந்து எடப்பாடியோட பணம் மட்டும் இல்லை, எல்லா மந்திரிகிட்ட கலெக்ட் பண்ண அந்த பணத்தை ஒரு பெருந்தொகையை இவங்க சின்னம்மா குடும்பத்துக்கு கொடுத்த உடனே இவங்க வாய் அடைச்சு போய் அன்னைக்கு எந்த தொண்டனுடைய கருத்தையும் கேட்கல, யார் சட்டமன்ற உறுப்பினர் கருத்தை கேட்கல. தலைப்புக்குள்ள அதுதான் தலைப்பு. கட்சி எங்க உடஞ்சதுன்னு அண்ணன் சொல்ல, அவர் மொத்தமா மன்னார்குடி மாப்பியான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மாப்பியாவுக்கு விளக்கம் எங்க நடந்தது கேட்கறேன். அந்த 750 கோடிக்கு விளக்கம் தரேன் நான். அங்க நடந்தது. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏத்துக்கல. அண்ணன் எடப்பாடியார கூவத்தூர்ல நான் இருக்கிறேன், ஏத்துக்கல. முடியவே முடியாத தகராறு பண்றாங்க. அப்போ இந்த அம்மா எனக்கோசம், இந்த அம்மா சிறைக்கு போறாங்களே நாளைக்கு காலைல 11 மணிக்கு, அன்னைக்கு எனக்கோசம் இந்த அம்மா கண்ணீர் விட்டு எல்லார்ட்டையும் எழுதி வாங்குச்சு. கடைசி ஒண்ணுமா எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. இவரை ஏத்திட்டீங்க. 10வது நாள் இவருடைய 10 நாள் இவருடைய போக்கில் மாற்றம் தெரியுது. யார் போக்கில்? எடப்பாடி போக்கில். திரும்ப என்ன அனுப்புறாரு யாரு? டிடிவி சார். யாருக்கிட்ட? ஓபிஎஸ் கிட்ட போய் திரும்ப கூட்டு வந்தாலும் முதலமைச்சர் ஆகிக்கலாம். நான் தான் சொன்னேன், நீர் அடிச்சு நீர் அழகாது. அந்த அளவுக்கு காலைல ஒரு வாட்டி வருவான், சாயந்தரம் ஒரு வாட்டி வருவான், வந்து போயுமா என்னன்னு கேட்டு போவான். நீ இருந்தாலும் கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டீங்களே அப்படின்னு. சரி கூட்டு வாண்டாரு. வீட்டில் அன்றைக்கி எல்லாரையும் 9 மணிக்கு எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டோம். வீட்டில் டிடிவி சார் தவிர வேறு யாரும் கிடையாது. செக்யூரிட்டி கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, யாரும் கிடையாது. நான் டாக்டர் மைத்ரின் வீடு பக்கத்தில் அங்கேயே தான் இருக்குது. பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டு போனேன். இப்போ டிடிவி கூட்டணும், இவர் ஓபிஎஸ் கூட்டணும், சாயந்தரம் வந்துருப்பான்னு. அவர் வந்துடுறேன்னு சொல்லி திரும்ப நாங்கள் முதலமைச்சரா ஓபிஎஸ்ஸை மீண்டும் கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டோம். இந்த தகவலை நீ மைத்திரி நடுரோட்டில் ஏன் நிற்கிறார், திமுக போயிட்டாருன்னா இந்த தகவலை ஓபிஎஸ் கிட்ட அவர் சொல்லவே இல்லை. யாரு? மைத்திரி சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு எங்ககிட்ட 18 எம்எல்ஏ இருக்கு, மொத்த பேரும் டிடிவி சார் கண்ட்ரோலில் இருக்கிறான். அன்னைக்கு இந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் யாரு? டிடிவி. எல்லா பவரும் இருந்தது. ஆனா அதெல்லாம் இவங்க மறைச்சிட்டாங்க. அதோட டிடிவி ஒரே நிமிஷம் முடிச்சு கண்டினியூ பிரேக் ஆகிட விடாது. அதுக்கப்புறம் எடப்பாடிட்ட வெற்றிவேலு, செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ்ச்சர் எல்லாம் சட்டமன்றத்துக்கு போறாங்க. நீ வந்து ஒத்துக்கிறியா இல்லையா? இல்ல நாங்க வந்து 22 எம்எல்ஏ, அப்ப 22 தான், அப்புறம் தான் 18 ஆச்சு, வெளில போக போறோம் நாங்க. அவர்னா ஒரே வார்த்தை சொன்னார், ஆனா எடப்பாடி மேல அந்த இடத்துல தப்பு இல்லை, யார வேணாலும் கேட்டு பாருங்க. இப்போ டெல்லி வந்து உங்களை சேர்த்துக்கூடாதுன்னு கல்யாணா பண்ணுறாங்க. என் பையன் மிருதுன்னு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 4 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. அரெஸ்ட் பண்ணோம். ஒன்று எனக்கு 3 மாதம் அவகாசம் கொடுங்க. யாரு? எடப்பாடியார் சொல்ல, நான் டெல்லி ஆஃப் பண்ணுறேன். இல்லையா நீங்கள் ஆஃப் பண்ணுவாங்க, நாளைக்கே உங்களை சேர்த்துக்கிறேன் மந்திரி சபையில். அன்னைக்கு எடுத்தவங்க கவுத்துன்னு பண்ணிட்டு அன்னைக்கு தலைவாயும் சொன்னார், வேண்டாம் அந்த விபரீத வேணாம், கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்காதீங்க. எல்லாம் இப்போ நம்ம பரிசுத்த ஆவி மாதிரி பேசுறாங்க, மாநாடு போட்டு எனக்கு துரோகம் பண்றாங்க. இந்த துரோகம்லாம் இந்த வேலைலாம் யார் செய்ய சொல்றது? சரி, ஏடிஎம்கே எப்படி உடைந்தது என்பதை நேற்று ஏடிஎம்கே உடைஞ்சது மட்டும் இல்ல, நேற்று அம்மா பேசுனாங்களே, எனக்கு அவன் பேரை சொல்ல முடியல, இபிஎஸ் பேரானு வாய் வரலன்னாங்களே, இந்த தவறெல்லாம் தியாகத்தலைவி சின்னம்மாவோட ஆசையோட தானே நடந்தது. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு ராகவன் சார். என்னண்ணா ராகவன் சார் இணைப்பில் இருக்கீங்களா? சொல்லுங்க. சரிங்க சார். தொடர்ச்சியாக சசிகலா அம்மையாரின் தொடர் மோசடி செயல்களால் தான் இந்த அண்ணா திமுக அப்படிங்கிறது உடைந்து சிதறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து உங்களுடைய நிறைவான கருத்தோடு சேர்த்து முடிச்சிருக்கேன் சார். முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். அது வந்து கட்சிக்குள்ள வந்து மோசடி பண்ணாங்க, அது பண்ணாங்க அப்படிங்கிற விவாதத்துக்கு நான் வர விரும்பலை. ஏன்னா இப்ப வைத்தியநாதன் என்ன சொன்னார்னா, அந்த ஜெயலலிதாவுக்கு வந்து பல விதங்கள உதவியா இருந்ததும் சின்னம்மாதான். அவங்களுக்கு ஒரு தொல்லை கொடுத்து அவரை பலவீனமாக்க சின்னம்மாதான்னு சொல்லிட்டாரு. அதனால அதுலயே இது அடங்கி போச்சு. இதுல ஒண்ணு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மரியாதைக்குரிய செல்வம் சார் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். என்னன்னா, கட்சிக்குள்ள வந்து ஜெயிக்கணும்னா
அதாவது ஒரு 2000 ஓட்டுல கூட தோத்து போயிடலாம் ம் சார் சொன்ன மாதிரி. ம் அது ஒண்ணு. ரெண்டாவது, ம் அண்ணாமலை, சசிகலா, ம் சீமான், பண்ருட்டியார், ம் அதே போல தாவக கட்சி விஜய் வந்து எப்படி வந்து திமுக எதிர்ப்பு சார் ஒரு வரியில் சுருக்கமாக உங்களது நிறைவு கருத்தை பதிவு செய்திருங்க, நேரம் இல்லை. அதாவது எடப்பாடிக்கு வந்து சோதனை சவால்களும் இன்னும் முடிவடையவில்லை. ம் சரி கண்டிப்பா அவர் எதிர்பார்க்க நடக்காது. சரி, நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், உங்களுடைய நிறைவு கருத்து ஒரு வரியில். சகோதரி அண்ணன் வைத்தியநாதன் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மை என்று எடுத்துக்கொண்டால் அதுவே அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அது ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா ஒப்புதல் வாக்கு மூலமாக வாக்காளர் பெருமக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுவே தேசிய ஜனநாயக கூட்டணியை படு பாதாளத்தில் தள்ளிவிடும். சரி, நன்றி நன்றி. கோவிந்தராஜன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நிறைவு கருத்து என்னன்னாக்கா, நிச்சயமாக இதெல்லாம் பலவீனலாம் நேற்றுக்கு டிடிவி அவர்கள் சொன்ன மாதிரி 99.99% எல்லா தொண்டர்களும் அதிமுக கூட தான் இருக்காங்க. இந்த சசிகலாவை அடையாளம் காட்டியது ஜெயலலிதா தான், அது புரிஞ்சுக்கணும். அதனால இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இதெல்லாம் திடீர் இட்லி திடீர் சாம்பார் அப்படின்னு இந்த திடீர் கட்சியினால ஒன்னும் நடக்க போவதில்லை. அதிமுக தலைவனால என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பெறும். இதை நமது மரியாதைக்குரிய திரு செல்வம் அவர்களும் ராகவன் அவர்களும் பார்க்கத்தான் போகிறார்கள். அப்போது அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து நான் மகிழ்வோம். ஆக என்டிஏ ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றின்னு சொல்ல, என்டிஏ கூட்டணி வெற்றின்னு பதிவு செய்யுங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ வெற்றி அடையும். அதிமுக ஒன்றிணைந்துதான் இருக்கிறது. இதெல்லாம் பிளவெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நிம்மதி. சசிகலா அம்மையார் தனி கட்சியாக அதிமுக தொண்டர்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 10 தொகுதி, சசிகலா அம்மாவால ஒரு 30 தொகுதி, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது சார். ஒரு 4-5 தொகுதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணுமே நடக்காது. டிடிவி இருக்கிற வரைக்கும் சசிகலாவை இன்னைக்கு வந்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட். நேத்திக்கா கூட்டத்துல கும்பலே காணும். பிரபல டிவி காட்டுறாங்க, கும்பலே காணும். பேசிட்டு இருக்கப்ப எழுந்து போயிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இதுதான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. பொதுமக்கள் யாரும் அவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை இவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பணிப்பெண்ணாக தான் பார்க்கிறார்கள். சரி சரி, வைத்தியநாதன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்குமூலம், இன்றைக்கு சசிகலா அம்மையார் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு அதிமுகவின் வெற்றி என்பது எந்த அளவில் இருக்கிறது? இபிஎஸ் அவர்களின் வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி பார்க்க? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, உங்க வாயிலாக வரும்னு பார்த்தேன். நான் ஒன்றும் சங்கரமடம் நடத்தலை அப்படின்னா. ஆமா, அதுல பேசிட்டோம் நான் இல்லை. ஆமா, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? இவ்வளவு நேரம் சங்கர மடத்தில் தானே சுற்றி இருந்தார். சங்கர மடத்தில் ராஜகுரு யாரு? சங்கர மடத்துக்கு குருமூர்த்தி. அவர் பின்னாடி தானே வாழ் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சுற்றி வைங்கன்னு இருந்தாரு. சங்கர மடத்தை பற்றி அண்ணன் ஓபிஎஸ் பேசலாமா? வேற எதை வேணாலும் பேச சொல்லுங்க. அது ரெண்டாவது விஷயம். ஓபிஎஸ் வெள்ளிக்கிழமை ராஜ் டிவியில் இப்போ ஃபிளாஷ் நியூஸாக கூட போடுங்க, வெள்ளிக்கிழமை திமுகவில் போய் இணையிறாரு 100%. சரி, அதிமுக உப்பு உடம்பு ஃபுல்லாக அதிமுக உப்புன்னு சொல்றவங்க எல்லாம் இப்போ சக்கரை வந்துச்சு பொழுது உடம்புலாம் அவருக்குலாம். அவர் வெள்ளிக்கிழமை டைம் கூட நான் சொல்றேன் 12 மணிக்கு, இல்ல 12 மணிக்கு அவர் போய் அறிவாலயத்துல தளபதி ஸ்டாலினை பார்த்து தன்னை இணைத்து கொண்டு தென் மண்டலத்தில் பொறுப்பு வாங்கிக் கொள்ள போகிறார். நீங்கள் சொல்லக்கூடிய ஆருடம் பலிக்கிறதா என்று வெள்ளிக்கிழமை பார்த்துலாம். அதிமுக ஒன்றாக இருக்கிறது என்னுடைய 2 சட்டையை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. போட்டிருக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்று உங்களுடைய மேலான விமர்சனங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி செல்வம் சார், நன்றி ராகவன் சார். மக்களை மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.